ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. நிறைய பேர் சிடெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அடுத்த லெவலுக்கான ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ரன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை. அப்போது நம்ம எப்படி டெட் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து எஸ்டிடி, யூஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் தமிழ்நாட்டில் வாங்குகிறோமோ, அதே மாதிரி சிடெட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்துட்டு ஜாப் போகணும். அப்போது நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் கேந்திர வித்யாலயா, அதாவது கேவிஎஸ், என்விஎஸ் இவங்க ரெண்டு பேரும் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸா. இது போக நிறைய கவர்மெண்ட் சென்ட்ரல் போர்ட் ஸ்கூலில் நம்ம கவர்மெண்ட்டில் எழுதி போக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நமக்கு வேக்கண்ட் வந்து இந்த ரெண்டுலையும் நமக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகி நியர்லி ஒரு 1 வீக் கிட்ட இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லா போஸ்ட்டுக்குமே போட்டிருக்காங்க. அதாவது டீச்சிங் மட்டும் இல்லை, அது போக நம்மளுக்கு நிறைய போஸ்டிங் வந்துட்டு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், அடுத்து வந்துட்டு என்விஎஸ்ல தனியாக போட்டிருக்காங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிஜி டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிடி, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஆர்டியுமே போட்டிருக்காங்க, பிரைமரி டீச்சர்ஸ், லைப்ரேரியன், இந்த மாதிரி வந்துட்டு நான் டீச்சிங் போஸ்ட், இந்த மாதிரி எல்லா வேக்கண்ட்டுமே போட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்க்கு ஒரு குவாலிஃபிகேஷன், என்விஎஸ்க்கு ஒரு சில இது ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸு கொடுத்துருக்காங்க. வேக்கன்ஸுமே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு ஓகேவா வந்துட்டு இருக்குது, நல்லாவே வேக்கண்ட்டும் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் பிஜிடி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி வித்து பிஎட் வச்சுருந்தா போதும். அதே இது நீங்கள் வந்து டிஜிடி, அதாவது ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸாகும் நீங்கள் ப்ரைமரி டீச்சிங் போஸ்ட்டுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட டிஜிடி எழுதணும்னா பேப்பர் 2 நீங்கள் வந்து சிடெட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரைமரி டீச்சர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1ங்கிறது குவாலிஃபை பண்ணியிருக்கணும். சிடெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஜிடி எக்ஸாமுக்கும் பிஆர்டி எக்ஸாமுக்கும் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அது போக மற்ற போஸ்டிங்க்கு வந்துட்டு நம்மளுக்கு சிடெட் அப்படிங்கிறது மேண்டட்ரி கிடையாது. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இதில் ஏதாவது ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்துட்டு உண்டு. நியர்லி வந்து 0.25 மார்க்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.